Hello guys, welcome back to our channel. You need to know. இன்னிலிருந்து நம்மளோட சேனல்ல MS Wordோட complete tutorial பார்க்க போறோம். Beginners to advanced level complete tutorial பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படினா ரொம்ப beginnersஆ இருக்கறவங்களுக்காக ஆப்ஷன்ஸோட glimpse அப்புறம் ரொம்ப பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போறோம். First, MS Word எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்தறலாம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், கிராஃபிக்கல் டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதாகட்டும் இல்லனா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸை எடிட் பண்றதுக்கும் ஃபார்மேட்டிங் பண்றதுக்கும் நம்ம MS Word தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சம்பந்தமான எல்லாமே நம்ம MS Wordல தான் பண்ணுவோம். First, ஆப்ஷன்ஸோட glimpse பார்த்தறலாம். இது வந்து அப்ளிகேஷன் பட்டன்னு சொல்லுவோம். இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல்பார். சேவ் பண்ணுறதுக்கு, அன்டூ பண்ணுறதுக்கு, ரீடூ பண்ணுறதுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இதை வேணும் நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டைட்டில் பார்னு சொல்லுவோம். இது வந்து டாக்குமெண்ட் 1 அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த டாக்குமெண்ட்டோட நேம். நம்ம இதை ரீநேம் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணும்போது ரீநேம் பண்ணிக்கலாம். தென் இது வந்து நம்ம டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லே அவுட் டேப் இந்த மாதிரி சொல்லுவோம். தென் இந்த ஆப்ஷன்ஸ், இந்த ஹோம் டேபுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ், இன்சர்ட் டேப்க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மெனு ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். தென் இதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். நம்ம டாக்குமெண்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பேஜ் அப்படின்றது நம்ம எவ்வளோ பேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது, அதனால இப்போ 1/1ன்னு காட்டுது. வேர்ட், இது வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டும். இப்போ நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா அது இப்போ ஒரு வேர்டாக கன்சிடர் பண்ணுது. தென் இந்த புக்கில் டிக் மார்க் இருக்குல்ல, ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க், இது வந்து நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி இல்லாட்டி கிராமர் மிஸ்டேக் பண்ணும்போது இதை காட்டும். இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணலாம். நான் இப்போ இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாததுனால அது க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டுது. இதே நம்ம இப்போ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி இல்லாட்டி கிராமர் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அதில் ரெட் கலரில் இன்ட்டு மார்க் காட்டும். இதை வச்சு உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வேவ் அண்டர்லைன் இருக்குல்ல, அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நோட்டிஃபை பண்ணுது. இப்போது இது டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக டாக்குமெண்ட்னு எழுதியிருக்கு, ஸோ அதனால் ரெட் கலரில் காட்டுது. நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாகவே சஜஷன்ஸும் கொடுத்துரும். டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து க்ரீன் அண்டர்லைனை பாருங்கள். நீங்கள் 2007 ஆர் அதுக்கு பிலோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இது க்ரீன் கலர்லையும், 2010 ஆர் அதுக்கு அபவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லேயும் கிராமர் மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். இப்போ இதில் என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு லைனோட பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கும் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், ஆனால் இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள் மவுஸில், அது வந்து உங்களுக்கு சஜஷன்ஸும் காட்டிடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டா போதும். தென் இது வந்து லாங்குவேஜஸை செலக்ட் பண்ணலாம். நம்ம வேணுன்ற லாங்குவேஜஸை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். நமக்கு எவ்வளோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 160 வச்சுக்கிறேன். ஓகே, 156 இருக்குது. இங்கே பிளிங்க் ஆகிட்டுருக்குல்ல, இங்கே தான் நீங்கள் டைப் பண்ணுறதாகட்டும் இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மேட்டிங் ஆகட்டும் இங்கே தான் அப்ளை ஆகும். ஓகே, நம்ம இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக கொஞ்சம் ரேண்டமான பேராகிராஃப் எடுத்துக்கலாம். அதுக்காக =RAND ரேண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 ரேண்டம் பேராகிராஃப் கிடைக்கும். இல்லை எனக்கு 3 பேராகிராஃப் பத்தாது, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராகிராஃப் ஆச்சு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா =RAND ஓப்பன் ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பேராகிராஃப் வேணுமோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ 10 நான் என்டர் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேராகிராஃப் ரேண்டம் பேராகிராஃப் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கட் ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற லைனை அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே காப்பி ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற லைன் வந்து அங்கேயும் இருக்கும், நீங்கள் வேறு இடத்துல பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து காணாமல் போயிடும். இப்போ நமக்கு வேணுன்ற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே கர்சர் வச்சுக்கிட்டு பேஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ காப்பி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. இப்போது
வேணுன்ற இடத்துல கர்சர் வச்சுட்டு நீங்கள் மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆயிடுச்சு. கட் காப்பி பேஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ வேணுன்ற லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ வேணுன்ற இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு Ctrl+V பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வேணுன்ற லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து கட் ஆயிரும். இப்போ வேணுன்ற இடத்துல கர்சர் வச்சுட்டு Ctrl+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் ஆயிரும். ஓகே, இதுதான் இந்த கட் காப்பி பேஸ்ட்டோட ஷார்ட்கட்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த B அப்படின்றது வந்து போல்டுக்கான ஆப்ஷன். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண லைன்ஸ் மட்டுமே போல்டாக காட்டும், கொஞ்சம் டார்க்கனாக காட்டுது. நீங்கள் போல்டுன்ற ஆப்ஷனை வந்து ஷார்ட்கட்ஸ்லேயுமே பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேணுன்ற லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போல்ட் ஆயிரும். அதே மாதிரி இட்டாலிக் எப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்டும், லெட்டர்ஸை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக காட்டும். நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் இட்டாலிக்கை வந்து ஷார்ட்கட்ஸில் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக வேணுன்ற லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ அண்டர்லைன் அந்த ஆப்ஷனை பார்த்துடலாம். வேணுன்ற லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லாட்டி இங்கே சைடில் ஒரு டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அண்டர்லைன்ஸ் வேணும், அதாவது சிங்கிள் அண்டர்லைன், டபுள் அண்டர்லைன், திக் அண்டர்லைன், டாட் அண்டர்லைன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அண்டர்லைன் ஆப்ஷனை வந்து ஷார்ட்கட்ஸில் கூட பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் வேணுன்ற லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ஆயிரும். ஓகே, எனக்கு இந்த இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து பழைய மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளியர் ஃபார்மேட்டிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பழைய மாதிரி ஆயிரும். இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வேணுன்ற லைனை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வேணுமா இல்லை இந்த ஆப்ஷன் வேணும், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஃபாண்டோட சைஸை வந்து நம்ம மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வேணுன்ற இதுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 11 இருக்குது, நான் 16 கொடுத்தோன்னே எப்படி வருது பாருங்கள், ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி. அப்படி இல்லை எனக்கு சைஸ் தெரியாது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பெரிய சின்ன இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பெருசாகும், இதை வந்து டைப் பண்ணிங்கன்னா சின்னதாகும். தென் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம லெட்டர்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே அது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே எல்லாம் அப்படியே வெட்டின மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து சப்ஸ்கிரிப்ட், இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். அதாவது சயின்ஸ், மேக்ஸ், ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணலாம். அதாவது இப்போ நான் H2O அதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ H, தென் இதை ஆன் பண்ணிக்கோங்க 2. இப்போ வந்து அந்த 2 வந்து சப்ஸ்கிரிப்டாக வந்துருச்சு. தென் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓ, இப்போ H2O. ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் பார்த்துடலாம். A, இப்போ அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் B ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்ற மாதிரி. இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு. நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் புக்ஸில் வந்து ஹைலைட் பண்ணுவோம், அது இதுலேயும் பண்ணலாம். வேணுன்ற லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆயிரும். ஈவன்களோட ஹைலைட் கலரை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. வேணுன்ற லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நான் இப்போ ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் தான் ஃபார்மேட் பெயிண்டர். இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்களேன், இதில் இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு இதே கலர் இதே ஃபாண்ட் இந்த ஃபுல் பேராகிராஃப்க்கும் எனக்கு வேணும். அப்போ நான் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பெயிண்டரை ஆன் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு ப்ரஷ் மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போது இது உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூவும் இதே மாதிரி இருக்குது, இதே ஃபாண்ட் இதே கலர். இப்போது ஃபார்மட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஃபுல்லாக நீங்கள் அதை எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அந்த ப்ரஷ் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பேர் தான் ஷேடிங். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்கில் வேணுன்ற கலரை நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஷேட் வந்து ஃபில் ஆகிருக்கு. இது மேக்ஸிமம் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 ஆப்ஷன் பேர் தான் அலைன்மெண்ட்ஸ், லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. நான் செலக்ட் பண்ணியிருக்க இந்த லைன் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட்டில் கிளிக் பண்ணுறேன், அது ரைட் அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஃபுல்லாக அன்ஈவனாக இருக்குது. இப்போ நான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் ஈவனாக இருக்குது, லெஃப்ட் சைடும் ஈவனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் லைன் ஸ்பேசிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ரொம்ப க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நான் இதோட ஸ்பேஸிங்கை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேணும்னா கம்மியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் புல்லட்டிங் அண்ட் நம்பரிங். இப்போ நான் இந்த 4 நேம்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த புல்லட்டில் டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். சப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய புல்லட்ஸ், நம்பர்ஸ், சப் ஹெட்டிங்ஸ்குள்ளே எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 நேம்ஸ் இருக்குது. எனக்கு இதை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மாற்றணும். ஸோ நான் இந்த 4 நேம்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆப்ஷன் பேர் தான் சார்ட். இதை செலக்ட் பண்ணுங்கள். பேராகிராஃப்னு இருக்கா, ஓகேன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அதுவாகவே மாற்றி தந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 நேமையும் ஒரு பார்டருக்குள்ளே போடணும். ஸோ இந்த 4 நேமையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் பேர் தான் பார்டர். ஸோ இந்த டவுன் ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான பார்டர்ஸ் இருக்கும். பாட்டம் பார்டர்னால் பாட்டமில் மட்டும் ஒரு லைன் வர மாதிரி இருக்கும். டாப் பார்டர் டாப்பில் மட்டும் ஒரு லைன். ஸோ நான் இது வந்து ஆல் அவுட் சைட் பார்டர்ஸ்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் மட்டும் பார்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். இப்போது இதுதான் என்னோடய டைட்டில். ஸோ நான் டைட்டில்ன்ற ஸ்டைல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இது என்னோட ஹெட்டிங் 1. ஸோ ஹெட்டிங் 1 அப்படின்ற ஸ்டைல் கொடுக்குறேன். இதுவும் ஹெட்டிங் 1 தான். ஸோ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்சர்ட் டேப். இன்சர்ட் வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறதாகட்டும், பிக்சர்ஸ், ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட், ஹைப்பர் லிங்க் இந்த மாதிரி எது இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம இன்சர்ட்ன்ற டேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலான வீடியோவில் பார்க்கலாம். பேஜ் லேஅவுட், ஒரு பேஜுக்கான ஓரியன்டேஷன், அதாவது பேஜுக்கான செட்டப்ஸ் எல்லாமே நம்ம பேஜ் லேஅவுட்டில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டேப். ஒரு பேஜில் இருக்கிற ஸ்டப்ஸோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக நம்ம இதை வச்சு தான் கொடுப்போம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆகட்டும், கேப்ஷன்ஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் நம்பர் எல்லாமே நம்ம இதில் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் மெயிலிங்ஸ். மெயில் பண்ணுறதுக்குள்ளே எல்லா ஆப்ஷனும் இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிவ்யூ டேப். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக், அப்புறம் வேர்டு தேடணும்னா தீஸ்ரஸ், ட்ரான்ஸ்லேட் இது எல்லாமே நம்ம ரிவ்யூ டேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வியூ டேப். வியூ டேப் வந்து நம்ம இந்த பேஜை நமக்கு எப்படி காட்டணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, கிரிட் லைன்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரூலர் வேண்டானா எடுத்துக்கலாம், பேஜ் லே அவுட் பண்ணும்போது நம்ம பேஜ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வியூ டேப்பில் தான் இருக்கும். ஐ ஹோப் டேப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த லைனுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் டெக்ஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கிடையாது, இதே பேராகிராஃபில் நெக்ஸ்ட் லைனில் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர். பார்த்தீங்களா, இதில் நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதா என்டர்னு கொடுத்தா போதும். என்டர்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் தான் செலக்ட் ஆல். அதாவது இப்போ இந்த என்டையர் டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றா இருந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். Ctrl+A கொடுத்தீங்கன்னா அதுவாகவே எல்லாமே செலக்ட் பண்ணிடும். இப்போது நம்மள்ட்ட ஒரு பேஜ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு பேஜில் தான் ஃபுல்லாக டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+Enter கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 of 2
நமக்கு இப்போ 2 பேஜ் வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு இந்த பேஜ் வேண்டாம் எனக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+Backspace கொடுத்தீங்கன்னா போதும், டிலீட் ஆயிரும். இப்போ டாக்குமெண்ட்டை லொக்கேஷனை செலக்ட் பண்ணி எப்படி சேவ் பண்ணணும், லொக்கேஷனை செலக்ட் பண்ணாமல் சேவ் பண்ணாதீங்க, கடைசியில் உங்கள் டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் சேவ். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேமை மறக்காமல் மாற்றிடுங்க. உங்களுக்கு நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ அந்த நேமை வச்சுக்கோங்க. நான் பேசிக்ஸ்னு சும்மா போட்டுக்கிறேன். நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்படியும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேம் டயலாக் பாக்ஸ் வரும், அப்படியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே சேவ் பண்ணிடுங்க அந்த டாக்குமெண்ட்டை. அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் நீங்கள் ஏற்படுத்தினாலும் Ctrl+S கொடுத்தோ அப்படி இல்லாட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியோ அதை சேவ் பண்ணிகிட்டே இருங்க. இதை கிளிக் பண்ணாலே போதும், அதுவாகவே அப்டேட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பவர் ஆஃபில் திடீர்னு உங்களோட சிஸ்டம் ஷட் டவுன் ஆனாலும் சரி, அப்படி இல்லாட்டி லேப்டாப் திடீர்னு ஹேங்கோ கிளாஷோ ஆச்சுனாலும் சரி, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகாது. Ctrl+S மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனிவேஸ் நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல். தென் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.